கஜானா வந்து 10 லட்சம் கோடி காலி அப்படின்னு அவங்களுடைய அமைச்சர் சொன்னாங்க. 10.5 லட்சம் கோடிங்க அப்படின்னாங்க. வளைச்சு தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு ராஜ்மோகன். முக்கியம் இல்லை, அவர் எதுவுமே விஷால் வந்து எதிர்கட்சி தலைவர் இல்லை. சட்ட ஒழுங்கு என்ன நடந்து நேற்று தாம்பரத்தில் இரட்டை கொலை, சின்னஞ்சிறுவர்களை வீட்டுக்குள்ளே போய் வெட்டியிருக்காங்க. நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மொத்தமாக மூடுறோம். இப்போ இது போதை இல்லாத தமிழகம் வந்துடும்ல? இல்லை சார், சாத்தியமா அது ஃபர்ஸ்ட்? ஏன்னா வருவாய் அங்கேருந்து தான் வருது. பெரிய போராட்டம் நடந்தப்பறம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க, அதையும் லேட்டாக வந்துருச்சுன்னு சொல்லி மக்கள் கொந்தளிச்சாங்க. 2000 ரூபாய் எப்போ கொடுக்க போறீங்க? குறைந்தபட்சம் 1500 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல. என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாய் ஆகும் சொன்னாங்களா? தாமதம்லாம் ஆகாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மே மாதத்திலிருந்து 2000 ரூபாய் வரும்னாங்க. அதே மாதிரி தொல் திருமாவளவர்களை முதலமைச்சராக சொல்லி எல்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசினார். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் முதலமைச்சர்கள் என தகுதி இல்லாதவரா? ஆட்சியில் கிட்டத்தட்ட தாவேகாவோடு நெருங்கிய நட்பாக இன்னைக்கு விசிகா இருக்கிறத பாக்குறேன். இன்னைக்கு இடதுசாரிகள் கூட பெருசா நெருங்கல. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்து நிறைய விஷயங்களை வந்து கலந்துரையாடல் பண்ணோம். முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த ஒரு வார காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? முதல் நாள் வந்து பொறுப்பேற்ற போது சொன்னார், எது எங்கே இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும், கஜானால எப்படி இருக்குன்னு தெரியல. அது அவருக்கு சொல்லிக்கொண்ட விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு வாரமாக அவர் வந்து என்னென்ன எது இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறது. முக்கியமாக பதவியேற்று 4 நாட்கள் வந்து யாருக்குமே வந்து துறை ஒதுக்கப்படவே இல்லை, அவருக்கு உட்பட. இப்போ 4 நாளாக துறையை தேடி இருக்காங்க, இந்த துறையை ஒதுக்கலாம். வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டாரு. நீங்கள் 4 நாளும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சாப்பாடை சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு பரப்புனாங்க. ஏன்னா நம்ம சாப்பாடை நம்மளே சாப்பிட்றது இல்லை. கஜானா வந்து 10 லட்சம் கோடி காலி அப்படின்னு அவங்களுடைய அமைச்சர் சொன்னாங்க. 10.5 லட்சம் கோடிங்க அப்படின்னாங்க. வளைச்சு தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னாங்க. இதுதான் இந்த ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் கையில் ஒரு 16 இலாக்கள் இருக்குது. 16 இலாக்காக்கள் முதல்வர் கையில் இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் நிதியமைச்சராகவும், தொழில்துறை அமைச்சராக சட்டமன்றத்துக்கு சர்டிஃபிகேட் கொண்டு வராத அமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் சர்டிஃபிகேட்டே மறந்துட்டு வந்தவர். கீர்த்தனா அதே கொண்டு வரல, ஹால் டிக்கெட்டே கொண்டு வராதால. இப்படி சார், குறிப்பாக ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிக்கிற விஷால் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு ராஜ்மோகன். முக்கியம் இல்லை, அவர் எதுவுமே விஷால் வந்து எதிர்கட்சி தலைவர் இல்லை. இப்படித்தானே அவங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்படித்தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து ஆட்சி செய்வது என்பது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ரீல்ஸ்லையும் ரியலாகவும் ஆட்சி பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ சட்ட ஒழுங்கு பற்றி பேசுனீங்க. நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே சட்ட ஒழுங்கு அப்படி ஃபிங்கர் டிப்பில் இருக்கும், கண்ட்ரோலாக இருக்குன்னு. சட்ட ஒழுங்கு என்ன நடந்து நேற்று தாம்பரத்தில் இரட்டை கொலை, சின்னஞ்சிறுவர்களை வீட்டுக்குள்ளே போய் வெட்டியிருக்காங்க. நம்ம இருக்க தாம்பரத்தில் சட்ட ஒழுங்கு சரியாயிடுச்சா? அப்போ நடக்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ எந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை இவங்க செட் பண்ணாங்க? நாங்கள் வந்துட்டா வந்து இங்கே பாலாறும் தேனாறும் ஓடும், எல்லாமே மாறிடும். ஒரு சின்ன அந்த வார்த்தையில் தமிழகத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவாரு தளபதி அவர்கள். அப்படி பார்த்தாருன்னா முடிஞ்சது, ஃபயர் ஆகிடும் அப்படின்னு ஃபயர் விட்டாங்கல்ல. இன்னைக்கு என்ன பெரிய மாற்றம் ஆகி போச்சு? நீங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து செய்த 4-7 நாள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க சார். குறிப்பா அந்த 717 டாஸ்மாக் கடைகள், அதாவது பள்ளிக்கூடங்கள்,
வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்க 717 டாஸ்மாக் கடைகளை மூடினதா ஒரு செய்தி விட்டாங்க. நிறைய பேர் வரவேற்றாங்க. இப்படி தெரிஞ்சுக்கங்க, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது ஒரு 500 லட்சம் டாஸ்மாக் கடையில் மூடினாங்க. எடப்பாடி வரும்போது மூடினாங்க. ஸ்டாலின் அவர்கள் வரும்போது மூடினாங்க. இப்படி ஒவ்வொரு ஆட்சிக்கு வரும்போதும் தோராயமாக ஒரு 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவது என்பது வழக்கம்தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அது மாதிரி இவங்க 700 லட்சம் மூடி இருக்காங்க. இன்னும் சில கடைகளை மூடுன்னு சொல்லி போராட்டம் நடக்குது இப்ப. அப்ப டாஸ்மாக் கடைகளை மூடுறதுனால நீங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மூடுனா எல்லாத்தையும் மூடுங்க. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை டாஸ்மாக் கடைகளையும் மூடுங்களேன். ஒரே உத்தரவு தானே, நாங்கள் டாஸ்மாக் கடைகளை மொத்தமாக மூடுறோம். அப்போ ஊழலில் இது போதை இல்லாத தமிழகம் வந்துடும்ல. இல்ல சார், சாத்தியமா அது ஃபர்ஸ்ட்? ஏன்னா வருவாய் அங்க இருந்து தான் வருது. சாத்தியமா? உங்களுக்கு தெரியுது இது சாத்தியம் இல்லை. 40,000 கோடி ரூபாய் வருமானம், இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் ஆண்டுக்கு அரசுக்கு வருது. அதை மூடிட்டா அதை வந்து சரி பண்ணுவது எப்படி அப்படின்னு உங்களுக்கு கேட்குறீங்கல்ல. அப்போ ஒரு படிப்படியாக தான் செய்ய முடியும். படிப்படியாக மூடுங்க, தவறு இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு அருகில், மருத்துவமனைக்கு அருகில் எல்லாம் மூடுங்க. அது வந்து எல்லா பொதுமக்களுடைய வேண்டுகோள் தான். ஆனால் நான் வந்தாதான் மூட முடியும் அப்படி என்பது பொய்யான பிரச்சாரம். இப்போ நீங்கள் கூட ஒன்று கொண்டு வந்தீங்கல்ல, சிங்கப்பெண் திட்டம்னு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி. அது என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஏற்கனவே பிங்க் பெட்ரோல் வெஹிக்கிள்னு ஒன்று ஓடிச்சு தெரியுமா? பிங்க் கலர்ல. ஆமா, அம்மா பெட்ரோல். அம்மா பெட்ரோல். அதை பூரா போஸ்டர் மாட்டியிருக்காங்க. பிங்க் பெட்ரோல், அம்மா பெட்ரோலை வந்து அந்த எடுத்துட்டு அதில் சிங்கப்பெண்ணு மாற்றிருக்காங்க. இதுதான் மாற்றமா? வேற ஒன்றும் இல்லை. அதே இன்ஸ்பெக்டர், அதே யூனிஃபார்ம், அதே டிரைவர், அதே வண்டி. சார் நீங்க சொல்றது அதே டெய்லர், அதே வாடகை. அது நடக்குது. அதே வண்டியில அதே டிரைவரோட ஒரு பெண் எஸ்ஐ போறாங்க. முன்னாடி பிங்க் பெட்ரோல் இருந்தது, இன்னைக்கு சிங்கப்பெண் இருக்கு. சூப்பர் மாற்றம் இல்லை? சூப்பரான மாற்றம். இவ்வளவுதான் மாற்றம். இப்போ நீங்க வந்து காலை உணவு திட்டத்தை வேணா ஒரு பேரை வச்சு மாத்துங்க, அதை கொடுங்க. திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த திட்டங்கள்லாம் செயல்படும் சொல்லிட்டாரு. கேட்கிறேன், சொன்னார்ல 2,500 ரூபாய் கொடுப்பேன்னீங்கல்ல, அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே யோசிச்சிங்கல்ல. பெரிய போராட்டம் நடந்தப்பறம் 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அதையும் லேட்டா வந்துருச்சுன்னு சொல்லி மக்கள் கொந்தளிச்சாங்க. இப்போ 2,500 ரூபாய் எப்போ கொடுக்க போறீங்க? குறைந்தபட்சம் 1,500 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல. ஒரு மாற்றம். சார் நம்ம இவ்வளவு சொல்லும்போது இதே வந்து திமுக அரசு இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. 24 மாதம் கழித்து தான் அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைங்கிறது தகுதி தொகையா மாறுனுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. அந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கு முதல்ல நிதி விஷயத்த சரி பண்ணணும். இப்ப நீங்க ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நற்காரியம் செய்ய நினைக்கிறீங்க. நற்காரியம் செய்வதற்கு காலதாமதம் ஆகலாம். ஆனா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தொடர்ந்து செய்வீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? அதற்கான நிதியை உருவாக்குவீங்க. இப்ப இந்த நற்காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஒரு 10,000 கோடி தேவை அப்படின்னா, அந்த 10,000 கோடி உருவாக்குவதற்கு எனக்கு ஒரு 10 மாசம் கூட ஆகும். ஆனா ஒரு தடவை காசு வந்துருச்சுன்னா நான் தொடர்ச்சியா கொடுப்பேன். அப்ப இந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கான நிதி மேலாண்மையை இந்த அரசு செய்வதற்கு காலம் எடுத்தது. எந்த அரசு? ஸ்டாலின் அரசு. அதை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அப்போ மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது என்பது 1,31,00,000 பேருக்கு, குடும்பத்திற்கு பிரச்சனை இல்லைங்கிற இடம் வந்தாச்சு. அந்த நிதி போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? இதுதான் கொடுக்க முடியும், நான் வந்து இன்னும் 2 வருஷம் ஆகும், நிதி மேலாண்மை உருவாக்கணும். ஏன் ஸ்டாலின் அரசு சொல்லலையா? என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 1000 ரூபாய் என்பது 2,000 ரூபாய் ஆகும்னு சொன்னாங்களா? தாமதம்லாம் ஆகாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மே மாதத்திலிருந்து 2,000 ரூபாய் வரும்னாங்க. அதையும் உங்களால வந்து 1000 ரூபாய் போடுறதுக்கு திணறீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு நிதி மேலாண்மை தெரியல. இப்ப என்ன, எதுக்கு நான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் தெரியுமா? கஜானா காலி, 10 லட்சம் கோடி எடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய மோசமான ஒரு குற்றச்சாட்டுனா, நிதி மேலாண்மையை பத்தி தெரியாத ஒருத்தர் சொல்றது. ஏன்னா கஜானா என்பதே ஒன்றுமே கிடையாது அரசுல. நீங்க செக்ரட்டரியேட் போய் எங்கேயாவது ஒருத்தர் கஜானா எங்க இருக்குன்னு கேளுங்க. என் கஜானால பேங்க் லாக்கர் மாதிரி உள்ள தங்கமும் வைரமும் வச்சிருப்பாங்களா? இல்ல பணத்தை லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் கொட்டி வச்சிருப்பாங்களா? 1 ரூபாய் கூட இருக்காதுங்க. எல்லாமே எவ்ரிதிங் வந்து ஃப்ளோ தான். சரி, இந்த நவீன காலத்தில் பணம் என்பது ஃப்ளோ தான். எப்படி வந்து கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி அரசுக்கு வருமானமும் செலவினமும் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கும். 2வது, அரசுக்கு வருமானம் என்பது தினம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு பத்திரப்பதிவு நடந்தா வருமானம் வரும்,
ஒரு ஒரு இபியில் ஒருத்தன் பணம் கட்டினா வருமானம் வரும், ஹவுஸ் டாக்ஸ் கட்டினா வருமானம் வரும், வந்துட்டு இருக்கா? மாதம் மாதம் அரசு அரசு ஊழியர்களுக்கு பணம் கொடுத்தா செலவு, காப்பீட்டு தொகை கொடுத்தா செலவு, ரேஷன் பொருள்களை கொடுத்தா செலவு. இந்த மாதிரி செலவு ஒரு பக்கம் போகும், வரவு ஒரு பக்கம் வரும். அப்போ வரவு ஒரு பக்கம் பல கோடி கணக்கான வந்துட்டு இருக்கும், செலவு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். நீங்க அதை மேலாண்மை பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருக்கணும். எனக்கு எத்தனை கோடி வருது, எத்தனை கோடி செலவாகுது, எத்தனை கோடி வருது, எத்தனை கோடி செலவாகுது, இதுதான் மேலாண்மை. நீங்க எல்லாம் வர வச்சு எல்லா காசையும் சேர்த்து வச்சுட்டு செய்ய முடியாது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்போ இந்த இந்த தொகை உரிமை தொகை எப்படி கொடுத்தீங்க? அந்த மேலாண்மை மேனேஜ்மெண்ட்ல ஒரு பகுதி தான். வருகின்ற தொகையை ஒரு பக்கமாக செலவை குறைத்து கொண்டு அல்லது அந்த 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 செலவுக்கேற்ற வருவாயை பெருக்கி கொண்டுதான் நீங்க கொடுக்க முடியும். நீங்க இதை கஜானால வச்சுலாம் பண்ண முடியாது. அப்ப அடிப்படை பொருளாதாரம் தெரியாதவர்கள் இன்னைக்கு ஆட்சி செய்கிறார்கள். அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அடிப்படை அறிவில்லை, அடிப்படை பொருளாதாரம் இல்லை, அறிவில்லை, ஒரு மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியல. அதான் சொல்றேனே, இலாக்காவை ஒதுக்குவதற்கே இத்தனை நாட்கள், அதை ஒதுக்கி சாவகாசமாக நீங்க உட்காந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு இது நடந்தா எப்படி எப்ப நீங்க பண்ண போறீங்க எல்லாத்தையும்? ஓகே சார், இன்னைக்கு அமைச்சர்களோட முதலமைச்சர் இது ஆலோசனை நடத்த போறார். இதை எப்படி பாக்குறீங்க? என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல பள்ளிகளை என்னைக்கு திறக்கலாம், அந்த 200 யூனிட் மின்சாரத்தை எப்படி சாத்தியப்படுத்தலாம், கேஸ் தட்டுப்பாடை பத்தி என்னன்னா, எதுக்குமே பேசுறவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு தெரியல. அதிகாரிகள் சொல்வதை வைத்து பேசுவார்கள். நீங்க சொல்ற மாதிரிதான் கல்வி என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி, மும்மொழி கொள்கை திட்டத்துக்கு நீங்கள் ஆதரவா எதிர்ப்பா? அதை பேசுங்க. உங்களுக்கு இந்த நீங்க அந்த அந்த கல்வி திட்டத்தில் கையெழுத்திட்டால் தான் உங்களுக்கு 1250 கோடி கிடைக்கும்னு சொல்லி ஒன்றிய அரசு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதனுடைய உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. சொல்லணும்ல. காலை உணவு திட்டத்தில் சிக்கல் இல்லாமல் போவதற்கு என்ன வழி கேளுங்க. 200 யூனிட் மின்சாரம், நீங்க மின்சாரத்துறை அமைச்சர் தான் இருக்காருல்ல, நிர்மல்குமார் தான், அதுதான் பேசுங்க. முதல்ல உங்களுக்கு இந்த புரிதல் இருக்கான்னு கேட்கிறேன். பொருளாதாரத்தில் உங்களுக்கு புரிதல் குறைவாக இருப்பதாக இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க. ஓகே சார், அதாவது திமுக அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்காக நிறைய வழிகள் இது பண்ணாங்க. அதே மாதிரி தொல் திருமாவளவர்களை முதலமைச்சராக சொல்லி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசிட்டார். இது எப்படி இல்லைங்க, தொல் திருமாவளவனும் அவருடைய கட்சியினரும் நீண்ட நாட்களாக சொல்லுகின்ற முழக்கம் என்பது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் முழக்கமாக அவருடைய பேரணியில நடக்கும், அவருடைய கூட்டங்கள்ல நடக்கும். இது அவருடைய அடிப்படை முழக்கம். இன்னொன்று, ஒரு கட்சி ஆரம்பித்தால் எல்லோருக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுப்பதற்கான உரிமை இருக்கிறது. அது எல்லா கட்சிக்கும், சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லாம் கிடையாது. சின்ன கட்சிக்கு அதிகாரம் இல்லை, பெரிய கட்சி தான் அதிகாரம் எழுதி கொடுத்துருக்கா, கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நடந்தது என்பது, அது சில விஷயங்கள்ல மக்கள் இன்னைக்கு புரியாமைலாம் இல்லை. அதாவது திமுக அதிமுக இணைந்து ஒரு கூட்டாட்சி அமைக்கலாமா அங்கிற பேச்செல்லாம் வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் எப்படி வந்தது? தொல் திருமாவை முதலமைச்சர் ஆக்குங்க, பொதுவான ஒருத்தரை, நம்ம திமுக வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கும், இந்த ப்ரப்போசல் வந்ததை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அதை திருமாவளவர்களே சொன்னார் வெளியே இன்னைக்கு எப்படி மறுக்கிறாரு? இது என்னத்துக்கு மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதை எடப்பாடி ஒத்துக்கல அப்படின்னு யார் சொன்னது? எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் சொல்றாங்க. இது நான் என்ன கேட்கிறேன், தொல் திருமாவளவன் முதலமைச்சராவதில் விருப்பம் தெரிவித்தால் அதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அவர் ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் திமுக அதிமுக இணைந்து ஒரு ஆட்சி என்பது ஒரு 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 கூடாத ஆட்சி, கற்பனை பண்ண முடியாத ஆட்சி என்று கட்சிக்காரங்களே முடிவெடுத்தாங்க. இது எல்லாமே ஒரு பேச்சு வழக்கில் இருந்த விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு 3 கட்சிகள் மெஜாரிட்டி இல்லாம இருந்த காலகட்டத்தில் எல்லா கட்சியும் ஆட்சி அமைக்க சொல்லக்கூடிய யோசனைகள் தான். இதுல என்ன தவறு இருக்கிறது? திருமாவளவன் என்ன சொல்றாரு? நான் அப்படி சொல்லேன்றாரா? சொல்லேன்றான்னு கேட்கிறேன். அது சொன்னா என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். அதுல தவறு இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஆட்சியில் கிட்டத்தட்ட தாவேகாவோடு நெருங்கிய நட்பாக இன்னைக்கு விசிகா இருக்கிறத பாக்குறேன். இன்னைக்கு இடதுசாரிகள் கூட பெருசா நெருங்கல. காரணம், இடதுசாரிகள் அவர்கள் ஆட்சியில் பங்கு என்பதை எப்போதும் பெருசா பேசுவதில்லை. அவர்கள் எப்பொழுதுமே நாங்கள் இப்படித்தான். நீங்க சொல்றதை பார்த்தா திண்டிவனம் எம்எல்ஏ வன்னியரசு அவர்கள் நம்ம ஆட்சின்னு சொன்னதை வச்சு சொல்றீங்களா, மீன் பண்ணி சொல்றீங்களா? இல்லைங்க, நம்ம ஆட்சின்னு அவர் எப்படி சொன்னாலும் எப்படி மீன் பண்ணாலும் சரிங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம் தான் நான் நம்புறேன்.
அதில் தவறும் இல்லைங்கிறது என்னுடைய கோட்பு இது. அவர் சொன்னதுல என்ன தவறு இருக்கிறது? இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் அவர்கள் என்ன தகுதி இல்லாதவரா? நான் கேட்கிறேன். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவரும் ஒரு தகுதியான நபர் தான். அரசியலில் நீண்ட அனுபவம், அவரும் பாத்தீங்கன்னா இடதுசாரி கொள்கைகள் பிடிப்புள்ளவர், மாநில சுயாட்சியில் பிடிப்புள்ள ஒருத்தர், திராவிட நம்பிக்கை உடையவர், பேரறிஞர் அண்ணாவிலிருந்து பெரியாரிலிருந்து அம்பேத்கரிலிருந்து எல்லாரையும் போற்றக்கூடியவர் தான் அவரு. அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இதை ஏன் மறுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு பிடிபடலை. ஏன்னா மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்மானு ஒத்துட்டு போங்க, வாய்ப்பு தானே. இப்ப மறுத்து என்ன பண்ண போறீங்க? நான் என்ன கேட்கிறேன், இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு பெறாது என்பது ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம்னு சொல்றீங்க, அமைச்சரவையில் பெற்றுவிட்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே அரசியலில் எல்லாமே சாத்தியம். திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன், அரசியலில் அந்தந்த நேரத்துக்கான நியாயத்தை தான் பேசுவாங்க. ஒரு நிரந்தர நியாயம்லாம் கிடையாது. அந்த நேரத்துக்கான நியாயத்தை பேசக்கூடியதுதான் அரசியல். அதனால இது ஒன்றும் பெரிய தவறு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே சார், தாவேகா ஆட்சிக்கு தொந்தரவாக நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரும்ப ஒரு வாட்டி உறுதிப்படுத்துறார். பாருங்களேன், இந்த சூழல் வந்துச்சு. விஜய் அவர்கள் ஆளுநர் அழைத்தாரு, திருப்பி அனுப்புனாரு, அழைத்தாரு, திருப்பி அனுப்புனாரு. நீங்க போய் 118 பேரை நீங்க யாருங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அந்த சூழ்நிலையில் கூட நீங்க சொல்றீங்கல்ல, திமுக அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்னு பேசினாங்க. அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் கூட ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பேச்சு முக்கியமானது. என்ன சொன்னார் தெரியுமா? தாவேகா ஆட்சி அமைப்பதில் நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் அப்போ சொன்னார். இரண்டாவது, விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று வீட்டுக்கு போய் பார்த்தாரு. அப்பொழுதும் சொன்னார், 6 மாத காலம் அவர்கள் எப்படி ஆட்சி அமைக்கிறார்கள் என்று பார்ப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் விமர்சிக்கிறோம். இதுதானுங்க ஒரு நாகரிகமான ஒரு பதில். 6 மாசம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி எது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு முதல்வருக்கும் தெரியாது, அங்க இருக்க உங்களுக்கும் தெரியாது. நீங்க கஜானா நினைக்காதீங்க, ஆட்சி அவர்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. அவர்கள் முன்ன பின்ன உள்ள போனது இல்லைங்க. சொல்லுவாங்கல்ல, முன்ன பின்ன செத்தா தானங்க சுடுகாடு தெரியும். அவர்கள் முன்ன பின்ன போனது இல்லை. உள்ள தலைமைச் செயலகத்துக்குள்ளே இவர் போயிருப்பாரா? போனதில்லை. அப்ப இந்த வாய்ப்பை முதல்ல கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது. வாய்ப்பை கொடுத்தாச்சு. இப்பொழுதும் அதான் சொன்னாங்க, நாங்கள் அந்த பெரும்பான்மை நிரூபிக்கின்ற காலகட்டத்தில் நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம். நீ கவனிச்சு பார்த்தா தெரியும், சட்டமன்றத்தில் இவர்கள் வெளிநடப்பு தான் செஞ்சாங்க, இருந்து எதிர்த்து கூட போடல. வெளிநடப்பு செய்ததன் மூலமாக அவர்கள் ஆட்சிக்கு உதவி தான் செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்களோடு பயணித்தவருடைய சப்போர்ட்ல தான் இன்னைக்கு ஆட்சி இருக்கு. சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி.